ஜீவனை தருகிறார். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:6. அன்னாள் முதலாவது கர்த்தருடைய பரிசுத்த அழகை புகழ்ந்து போற்றினாள். 2வதாக கர்த்தருடைய ஞானத்தை புகழ்ந்து போற்றினாள். 3வதாக கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை குறித்து போற்றும் வகையில் கர்த்தர் ஜீவாதிபதி, மாம்சமான யாவருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் என்றெல்லாம் புகழ்ந்தாள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். யோவான் 11:25-26 என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே வாழும்படி உங்களுக்கு கிருபையாய் உயிராகிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த ஜீவனை உங்களுக்காக அர்ப்பணித்து தியாகம் செய்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும்போது அவர் நித்திய ஜீவனை தந்திருக்கிறதை அறிந்து கொள்வீர்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. யோவான் 1:4. அவர் ஒருவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். யோவான் 14:6 என்று அப்போஸ்தலர் யோவான் எழுதுகிறார். சாரிபாத் விதவியின் மகன் இறந்து போனபோது எலியாவுக்கோ கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர், ஜீவனை தருகிறவர் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஆகவே தேவனை நோக்கி, கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். 1 ராஜாக்கள் 17:21-22. அதுபோலவே எலியா தீர்க்கதரிசி சூனேமியாளின் மகன் இறந்தபோது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தது. 2 ராஜாக்கள் 4:35. ஜெபிப்பதற்கென வந்து ஒருவர் இவ்வாறு சொன்னார். எனக்கு 58 வயதிலே மிகுந்த பலவீனமாய் இருக்கிறது. எல்லா நோய்களும் என் சரீரத்திலே வந்துவிட்டது. நான் 60 வயது வரையாகிலும் உயிரோடு இருக்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள் என்றார். நீண்ட ஆயுளை தர கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கும்போது ஏன் 60 வயது வரை மட்டும் கேட்கிறார் என்று புரியாமல் அவரிடம் விளக்கம் கேட்டேன். அவர், எனது அரசு பணியை முழுமையாக முடித்துவிட்டு ஓய்வூதிய பலன்களை பெற விரும்புகிறேன் என்று சொன்னார். பாருங்கள், கர்த்தர் எனக்கு ஆயுளை கொடுத்தால் நான் ஊழியத்தை செய்வேன் என்றும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கர்த்தரண்டை வழிநடத்துவேன் என்றும் சொல்லவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் பணிகாலத்தை முழுவதுமாய் முடிக்கும்போது கிடைக்கவிருந்த பணத்தின் மேலேயே இருந்தது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நாட்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நீங்கள் அவரை மகிமைப்படுத்த தீர்மானிப்பீர்களே என்றால் நிச்சயமாகவே நீடித்த ஆயுளால் அவர் உங்களை திருப்தியாக்குவார். நினைவிற்கு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10.